Hey everyone, welcome to my YouTube channel. ஸோ இந்த சேனலில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. அந்த ஃபஸ்ட் வீடியோ ரெசிபி இஸ் கிச்சடி. இது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். நீங்கள் நினைக்கலாம் கிச்சடியில் என்ன ஹெல்த்தியாக இருக்குதுன்னு. நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் இதனால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. நான் அப்படியே கொஞ்சம் ரேண்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் லிட்டில் ஆயில் அண்ட் ஹோல் ஸ்பைசஸ், மஸ்டர்ட், கடலைப்பருப்பு அண்ட் கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிலில் ஹீட் பண்ணிக்கலாம். அண்ட் லெட் த மஸ்டர்ட் கிராக் அவுட். ஓகே, ஸோ இந்த சேனல் நான் ஆரம்பித்ததுக்கான காரணம், நான் ஒரு 2024 கிராஜுவேட். அண்ட் those who have graduated in 2024 and with the engineering background know that our life was hard when we passed out. And when I passed out, basically we had recession, lot of layoffs and no job openings. But somehow I got into a good, not so good, but a job somehow. So I wanted to be financially independent, and it took me out of my hometown. So I came to Coimbatore and started my job. And it was a night shift. And உங்களுக்கே தெரியும் நைட் ஷிஃப்ட்ஸ்னால உங்களோட ஹார்மோனிக் ரிதம் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. பேசிக்கலி on very first few days it was very nice. I enjoyed it. Like I can sleep in the morning and work in the day. So I didn't realize how badly it affected my body. Then எனக்கு ஒரு பாயிண்டில் I missed out periods, I had hormone imbalance, PCOD. ஸோ 2025 ஓட எல்லா ஹேபிட்ஸையும் ஃபிட் பண்ணிவிட்டு I just wanted to start from scratch and eat healthy. And 1 month ஃபுல்லாக ப்ரொக்ராஸ்டினேஷன்லேயே போயிடுச்சு. Then on a random day I thought, why not I start a YouTube channel so that I can post stuffs and it will keep me consistent. So here is the backstory of this channel. So jumping back into the recipe, then நம்ம கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். Then I had 1 whole carrot and a handful of beans. நான் இதில் வெஜ்ஜஸ் நிறைய ஆட் பண்ணுறனால தான் இது ஃபைபர் ரிச் அண்ட் ஹெல்தின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த போர்ஷனை ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். கிச்சடியோட போர்ஷனை கம்மியாக வச்சுக்கிட்டு கூட கொஞ்சம் பாயில்டு எக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். தென் நம்ம ஒரு ஸ்லிப் சில்லியும் அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டுக்கலாம். தென் லெட் இட் குக் ஃபார் சம் டைம். நான் இன்றைக்கி 1/2 கிளாஸ் ஆஃப் ரவா எடுத்திருக்கேன். எனக்கு வாட்டர் மெஷர்மெண்ட் அப்போது தெரியல. ஸோ இட் ஆடட் லைக் 1:2 ரேஷியோ ஆஃப் வாட்டர். ஸோ 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஐ லெட்டட் இட் குக் ஃபார் சம் டைம். ஃபைனலி அதோட டெக்ஸ்சரும் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக, ரொம்ப உதிரியாக இல்லாமல் வந்துச்சு. அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நான் முடிச்சுக்கிட்டேன். Here is the final plate. A small portion of khichdi, 2 boiled eggs and watermelon and some peanuts alongside of moringa tea. See you all in next video. To subscribe. Thank you.